ஓம் அஜ்வத்வஜாய வித்மஹே தனுகஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாதத். வணக்கம். ஆஸ்ட்ரோ சிம்மம் யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர்களுக்கு உங்கள் ஆஸ்ட்ரோ ஏபியின் பணிவான வணக்கங்கள். வருகிற 26/5/2026 அன்று நடைபெறக்கூடிய குருபெயர்ச்சியின் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை, பொது பலன்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது துலாம் ராசிக்கான குருபெயர்ச்சி பலன்கள். துலாம் ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1-2-3 பாதங்களையும் உள் அடக்கியது இந்த துலாம் ராசி. துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் ஆவார். இந்த குருபெயர்ச்சியினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை இப்பொழுது பார்ப்போம். 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்கிறார். 10இல் குரு அமர்ந்தால் தொழில் பாழாகிவிடும். 10ஆம் இடம் பரதேசத்தை உண்டு பண்ணும் என்கின்ற ஒரு ஜோதிட பழமொழி உண்டு. ஆனால் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாகி உட்காருகிறார். இந்த 10ஆம் இடத்தில் உச்சமாகி உட்காருவதால் உங்களுக்கு தொழில், வேலை வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதில் என்ன ஒரு சிறிய பிரச்சனைனா, தற்சமயம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போன்றவற்றிற்கு மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது உங்களுக்கு நல்ல மாற்றமாக தான் இருக்கும். இதுவரைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக இயங்கி கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் உத்தியோகர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு, பதவி உயர்வோடு கண்டிப்பாக உண்டு. ஆனால் அது உங்களுக்கு சில நெருடல்களை உண்டாக்கும். இருப்பினும் அதை நீங்கள் சந்தோஷமாக முழு மனதோடு ஏற்றுக்கொண்டேனால் வரும் காலகட்டங்களில் இந்த இடமாற்றமானது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாற்றமாக அமையும். மேலும் இந்த குரு பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்ப்பதால் யாருக்கும் உறுதி கொடுக்காதீர்கள். வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அதுபோன்று ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். யாருக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு சென்று மாட்டிவிட்டுவிடும். ஆகவே அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களது குடும்பத்தில் செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். அதில் எந்த விதமான குறைபாடுகளும் கிடையாது. இந்த துலாம் ராசியினருக்கு பழைய வண்டி வச்சுருக்கேன், இந்த வண்டியை போட்டுட்டு ஒரு புது வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பழைய வண்டியை கொடுத்துட்டு ஒரு புது வண்டி வாங்குவாங்க. நீங்கள் வேறு என்கிட்ட எந்த வண்டியுமே கிடையாது, நான் எங்கெங்க பழைய வண்டியை கொடுக்க நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒரு பழைய வண்டியாவது, அதாவது செகண்ட் ஹேண்ட் வண்டியாவது நீங்கள் வாங்குவீர்கள் என்பதில் நம்பிக்கையோடு இருங்கள். மேலும் இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு பழைய வீடுகளை வாங்கி அதை புதுப்பித்து குடியேறக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமையும். நீண்ட நாட்களாக உங்களது உடலில் இருந்து வந்த நோய்க்கு இப்பொழுது ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு மருத்துவர் உங்களுக்கு தென்படுவார். நல்ல விதமான மருத்துவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய்களின் தாக்கம் இந்த காலகட்டங்களில் குறையும். முதியோர்களுக்கு இருந்து வந்த நோய்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் எதிரிகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உருவாகக்கூடிய சில நேர காலங்கள் உள்ளது. காரணம், உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கு உங்களுக்கு என் இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க கூட உங்களுக்கு எதிரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே அந்த எதிரிகளை நீங்கள் இனம் கண்டு கொண்டு அவர்களிடம் இருந்து தள்ளி இருந்து உங்களது தொழிலில் அதிக கவனம் செலுத்துங்கள். தொழில் கண்டிப்பாக எதிரிகளின் தலையீடு அதிகமாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கடன் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆகவே நீங்கள் கடன் கிடைக்கிறது என்று வாங்கி
தொழிலையோ மற்ற விஷயங்களுக்கோ முடக்க வேண்டாம். அப்படி நீங்கள் கடன் வாங்கினீர்கள் என்றால் இந்த காலகட்டங்கள் மட்டுமல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலும் உங்களுக்கு கடன் அடைபடுவதற்கு வழி கிடைக்காது. ஆகவே கடன் ஒரு பெரும் சுமையாக இருந்துவிடும். ஆகவே கடன் வாங்கும் விஷயத்தில் மட்டும் துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் விழிப்புணர்வு இருந்து இந்த குருபெயர்ச்சியின் பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மேலும் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள பலன்களை அறிந்து கொள்ள திரையில் தெரியக்கூடிய எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.